நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம கௌதம் இருக்கார்ல, அவர் வந்து தான் மனைவியை ஒரு ஃபேஷியலாக அவன் பார்க்குற போது அந்த இடத்துல அவன் எப்படி இந்த மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு இது வந்துடுது. பிஸ்னஸ்க்காக இந்த மாதிரியெல்லாம் இது எல்லாத்தையும் பொறுத்துன்னு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பிஸ்னஸ்க்காக வந்தவர்கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிடுறாங்க. உடனே அவர் வந்து நீங்கள் ரொம்பவே கிரேட்டு, எந்த உலகத்தில் எப்படியெல்லாம் பிஸ்னஸில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு போர்ஜர் வேலை செஞ்செல்லாம் முன்னேறாங்க. ஆனால் நீங்கள் இந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கீங்க, உங்ககிட்ட இந்த கான்ட்ராக்டை ஓகே பண்ணுறதுல எனக்கு எந்த ஒரு கூச்சமும் எந்த ஒரு தயக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் வணக்கத்தை சொல்லிட்டு சைனை போட்டு கொடுத்துட்டு சந்தோஷத்தோடு அங்கேருந்து கிளம்புறாரு. அது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் நம்ம இலக்கியா இருந்து கௌதம் கிட்ட பேசுகிறாங்க. கௌதம் ஒரே தான், இலக்கியா நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். அது மட்டும் இல்லாமல் நான் எப்படி இருந்தாலும் நீ என்னை எப்படி ஏற்றுக்கிட்டே அந்த மாதிரி தான். நீ அதில் இருக்க இதில் இருக்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, எந்த இடத்துல இருந்தாலும் நீ என்னோட அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிடாரு. இதை கேட்டது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, கரெக்டாக அந்த எஸ்எஸ்கே இருக்காங்கலாம், அவர் இருந்துன்னு ஒரு பக்கம் சதி வேலை தீட்டின்னு இருக்காங்க. இவனுக்கு வேறு வேலையே இல்லையடா, எதான ஒரு சதி வேலை பண்ணுறது, எதான ஒன்று பிரச்சனை கொண்டு வர்றது, இது மட்டும்தான் இவனுக்கு வேலைங்க, எதான ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும், சும்மா இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பிரச்சனை மேலும் மேலும் வளர்த்துக்கிட்டே இருக்கான். இவனை என்னதான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் நமக்கே ஒரு பக்கம் திக்கு திணறதுன்னா பார்த்துக்கோங்களேன். சரி, இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்க கரெக்டாக அந்த பிஸ்னஸ்க்கு ஓகே பண்ணவங்க கான்ட்ராக்ட் அவங்க எல்லாருமே ஒரு பக்கம் பேசி பேசி அவங்க மனசெல்லாம் மாற்றிடுறாங்க. ஆனால் என்னதான் மனசை மாற்றினாலும் ஒரு பக்கம் இதெல்லாம் நான் ஒத்துக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுன்னு இருக்கான். ஆனால் அது எல்லாமே தவிடுபடியாக்குறாரு நம்ம கௌதம். நான் இருக்கிற வரையும் எதுவுமே இந்த இடத்துல மாறாதுடா, நான் எல்லாத்தையும் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருக்கேன், உன்னோட பேச்சுக்கும் உன்னோட காசுக்கும் நிறைய பேர் வாலாட்டுவாங்க, அதுக்கு வால் ஆட்டாமல் இருக்கிறவங்களும் இருக்காங்களே, அவங்க என்னோட கிளைண்ட்டாக வந்தால் மட்டும் போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வேற லெவலில் ஸ்பீச் கொடுக்குறாரு. இதை கேட்டது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் மறுபக்கம் ஒரு ட்விஸ்ட்டும் இருக்குங்க இதில். அப்படி என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம தலைவன் எஸ்எஸ்கேவுக்கு அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஒரு கிளைண்ட்டை மாட்டுறாங்க. அவங்க வந்து நான் கௌதம் கிட்ட போகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கேன். அந்த சமயத்தில் அவன் வந்து ப்ராடக்ட் எதுவுமே சரியில்லை, அவன் சரியான ஒஸ்ட்டு பிஹேவியர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேவையெல்லாம் பேசி விட்றான். உடனே இவங்க இருந்தேன்னு யாரை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும், எப்படி எங்கே பிஸ்னஸ் பண்ணணும், யாருக்கிட்ட வந்து எனக்கு இந்த மாதிரி வீட்டை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு தெரியும். நான் ஒன்றும் சின்ன பாப்பா இல்லை, என்கிட்ட வந்து இந்த மாதிரி பேசுகிற வேலை ஃபஸ்ட்டு வச்சுக்காதீங்க, உங்களுக்கு யார் ஃபஸ்ட்டு பர்மிஷன் கொடுத்தது என்கிட்ட வந்து பேசுறதுக்கு, மேனஸ் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாங்க. இதனால் மனசு உடஞ்சி போயிட்டு நம்ம எஸ்எஸ்க்கு வந்து இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்பட்டு போவாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிப்பாங்க. அதுதாங்க இல்லை, நம்ம எஸ்எஸ்கே பற்றி நல்லாவே தெரியும். அவனுக்கு மானம் சூடு வெக்கம் எதுவுமே இல்லை, அவன் ஒரு ஈனப்பிரிவி. அவனை போயிட்டு இந்த மாதிரி திட்டினாலோ ஒட்டினாலோ அவனுக்கு போய் ஒட்டுமா சொல்லுங்க பார்க்கலாம், அடுத்து எப்படி யாரை வச்சு கெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பிளானை தான் போடுவான். இந்த மாதிரி ஒரு கேப் மாதிரி முள்ள மாதிரியை பற்றி பேசி நம்ம டைமை ஏன் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரியும் தோணுது. சரி, இருந்தாலும் அவனை பற்றி பேசி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசிட்டுன்னு இருக்கும். சரி, இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, கரெக்டாக நம்ம பைரவி இருக்காங்க, அவங்க இருந்து கௌதமுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, கரெக்டாக கௌதம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீ வந்துரு என் கூடவே, அந்த இலக்கியாவும் போனால் போகுது கூட்டின்னு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன போனால் போகுது, அவளை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, இலக்காரமாக தெரியுதா, இதுக்கு மேலே தேவையில்லாமல் இந்த மாதிரி ஃபோன் பண்ணி அவளை வந்து இழிவாக பேசுகிறதும் அந்த வார்த்தையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை அப்பயே திட்டி விட்டுறாரு. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்த நம்பருக்கு தருக.